ஒரு முறை மெய்யாகவே என்று சொன்னாலே நம்ம சீரியஸா எடுக்கும். அப்ப 2 முறை மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்னா நம்ம ரொம்ப டூ சீரியஸா எடுக்கணும். அப்போ அந்த சிங்கிள் பஞ்சே இவ்வளவு அணு பிசகாமல் நடந்தது என்றால் உங்களை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். டபுள் பஞ்சு மாறவே மாறாதுங்க. உங்களுக்கு பாருங்க, ஒரு நாலேஜ் தான் வேணும். என்ன நாலேஜ்? இப்போ ஒரு அற்புதம் செய்ய 2 வேணும். ஒன்று தகுதி வேணும், 2வது பவர் வேணும், சூப்பர் நேச்சுரல் பவர் வேணும். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனாலே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கோடி மடங்கு பெருகுவீர்கள். உங்களுடைய சந்ததிகள் புறஜாதியாருடைய ஆஸ்திகளை சுதந்தரிப்பார்கள். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏனையா நீங்களும் உங்கள் சந்ததியும் அப்படி பெரிய அளவிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சகலவித நற்கிரியிலும் பெருக வேண்டும். அப்புறம் அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும். You are the channel of blessing. Thank God for all his supernatural provisions. Thank you master. இன்றைக்கு 257வது அவருடைய அனந்த ஞானம், டபுள் பஞ்ச். இந்த செய்தியினுடைய தலைப்பு டபுள் பஞ்ச். உங்க எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, உலக குத்துச்சண்டை வீரர் யாரு? முகமது அலி இல்லையா? அந்த முகமது அலி தன்னுடைய எதிராளிகளுடைய முகத்துல பஞ்சு பண்ணுவார் பாருங்க. அதே போல தேவன் தம்முடைய அன்பின் நிமித்தமாக நம்ம மேல சில பஞ்சு கொடுத்திருக்கிறார். அது டபுள் பஞ்சு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் ஒருவரும் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை 3 விதமாக வெளிப்படுத்துகிறார். நான் திரும்ப சொல்லுகிறேன், தேவன் தன்னுடைய ஆலோசனையை 3 விதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சாதாரணமாக சில இடத்துல சொல்லிட்டு போயிடுவாரு, சில இடங்களில் ஒரு பஞ்சு கொடுப்பாரு. அது என்ன பஞ்சு? மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படிம்பாரு. இன்னும் சில இடத்துல டபுள் பஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அதைத்தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். பாருங்க, இதுல என்ன விசேஷம்னா, ஒரு பஞ்சு கொடுத்தாலே நாம அதை சீரியஸா எடுக்கணும். அதாவது ஒரு முறை மெய்யாகவே என்று சொன்னாலே நம்ம சீரியஸா எடுக்கணும். அப்போ 2 முறை மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்னா நம்ம ரொம்ப டூ சீரியஸா எடுக்கணும் இல்லையா? அதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தர போகிற. பாருங்க, சிங்கிள் பஞ்சை பற்றி முதலாவது பார்ப்போம். அங்கே முதலாவது ஒரு உதாரணம், சீஷர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. கடைசி ஊழிய முடிவு நாட்கள் வந்து விட்டது. அந்த திருவிருந்து அன்று என்ன சொல்லுகிறாரு? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 26வது அதிகாரம் 21வது வசனம். Matthew 26 verse 21 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு பஞ்சு தான் கொடுத்தாரு. உண்மை சத்தியமா சொல்றப்பா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அது நிறைவேறிற்று. ரைட்? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்னொரு சிங்கிள் பஞ்சை நான் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுகிறேன். அங்கே மத்தேயு 26:34 அவர் சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அணு பிசகாமல் 2 முறை அல்ல, 4 முறை அல்ல, 3 முறை பேதுரு மறுதலித்தான். அப்ப இந்த சிங்கிள் பஞ்சுக்கு இவ்வளவு பெர்ஃபெக்டா அந்த வேலை நடக்கிறது தான். அப்போ டபுள் பஞ்சு எவ்வளவு முக்கியம். இன்னொரு சிங்கிள் பஞ்சை பார்த்துட்டு அப்புறமா டபுள் பஞ்சுக்கு போவோம். பாருங்க அருமையானவர்களே, எருசலேம் தேவாலயத்தை பார்த்து என்ன சொன்னார்?
ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது இடிக்கப்பட்டு போகின்றார். அவர் சொன்னபடியே ஆயிட்டுங்க. ஏன் அவர்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாத அளவுக்கு இடிச்சாங்க தெரியுமா? ஒவ்வொரு கற்களுக்கும் இடையில ஏதாவது தங்கம் வைத்திருந்தாங்களாம். உருகி உள்ள வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 24:2. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, அதாவது எருசலேம் தேவாலயத்தை பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். துல்லியமாக இந்த மூன்றும் நிறைவேறிற்று. எந்த மூன்றும்? இயேசு சொன்னபடியே அந்த 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்து சொன்னபடியே 3 முறை பேதுரு மறுதலித்தான். இயேசு கிறிஸ்து சொன்னபடியே எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போயிற்று. அப்போ அந்த சிங்கிள் பஞ்சே இவ்வளவு அணு பிசகாமல் நடந்தது என்றால், உங்களை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற டபுள் பஞ்சே மாறவே மாறாதுங்க. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy you have and me have. ரைட்? எனக்கும் உனக்கு இருக்கிற தேவன் அப்பா அவ்வளவு சாதாரண ஒரு தேவன் அல்லப்பா. அவருக்கு ஈடு இணையானவர்கள் யாரும் கிடையாது என்பது மாத்திரமல்ல, அவரை நாம் இன்னும் 10% கூட புரிஞ்சுக்கணும். அவர் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி முதலாவது என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா? டபுள் பஞ்ச். மெய்யாகவே மெய்யாகவே, சத்தியமா சத்தியமா சொல்றப்பா, உனக்கு சாவே கிடையாதுங்கிறார். சொல்லுகிறவர் யாருங்க? அதைத்தான் நீங்க கவனிக்கணும். எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன் சொல்லுகிறாரு. அதுல பாருங்க, அந்த கண்டிஷன் எல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புகிறவனை விசுவாசிக்கணும். யூ ஆர் டோட்டலி குவாலிஃபைட். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்டு பிதாவாகிய தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? அப்போ நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் தீர்ப்புக்கு உட்படாமல், அதாவது நரகத்திற்கு போகாம மரணத்தை அடையாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே 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 சொல்லிட்டார். பிடிச்சுக்க. ஹல்லேலூயா. ஓ, ஒரு வசனம் இருந்தா நான் அதிகமா எடுக்க மாட்டாங்க. 2வது வசனத்தையும் அவரே சொல்லுகிறார். யோவான் 6வது அதிகாரம் 47வது வசனத்தை திரும்பவும் டபுள் பஞ்ச் கொடுக்கிறாரு பாருங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னுடைய ஆவியிலையும் மரணம் கிடையாது, உன்னுடைய சரீரத்திலையும் மரணம் கிடையாதுப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு சாவாமை பிறப்புரிமை. ஹல்லேலூயா. ஓ, பாருங்க, சிங்கிள் டைம் மெய்யாகவே என்று சொன்னாலே நடந்திருக்கு. 2 முறை சொல்லுகிறார். எனவே இதை ஏற்றுக்கொள்ள கடினப்படாதீங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, இன்னும் இதை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்களேன். யோவான் 6வது அதிகாரம் 58வது வசனத்துல கம்பேர் பண்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மாண்டு போனார்கள், ஏனென்றால் அவர்கள் பரலோகத்திலிருந்து வந்த மன்னாவை சாப்பிட்டார்கள். பரமபிதா என்ன கொடுத்துட்டாரு? வானத்திலிருந்து இறங்கின அப்போ இது வாசிக்கட்டுமா? யோவான் 6:58. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை கம்பேர் பண்றாரு பாருங்க. மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். டபுள் பஞ்ச் கொடுக்கிறாருங்க. இம்மார்டல் லைஃப் இஸ் guaranteed. ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்க என்னங்க விசுவாசி?
3 உதாரணம் பார்த்தோம். மெய்யாகவே என்று சொன்ன ஒரு பஞ்சே நடந்திருக்கு, துல்லியமா நடந்திருக்கு. டபுள் பஞ்சு கொடுக்கிறாரு. நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள சிரமப்படாதீர்கள். ஹல்லேலூயா. ஜெசுடியான் எழுதின அந்த புக்கை படிங்க. விழுங்கப்படுதல் இல்லையா? ஹல்லேலூயா. ஐயா, நமக்கு மரணம் கிடையாது என்பதற்கு அநேக வசனங்களை எடுத்து சொல்ல முடியும். இன்னும் சில வசனம் நான் சொல்லட்டுமா? பாருங்கள், அவர் சொல்றாரு பாருங்கள், 57வது வசனத்துல, யோவான் 6:57, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். நீ அவரை புசிச்சிருக்கல்ல. 56வது வசனம் வாசிக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். எப்பா, சொந்த குமாரனுடைய மாம்சத்தையும் சொந்த குமாரனுடைய ரத்தத்தையும் கொடுத்துட்டாரு, அழியாத ஒரு வாழ்க்கையை உனக்கு தரமாட்டாரா? எத்தனை பேர் புரியுதுங்க? சிலட்ட நான் அப்படி சொல்லுவேன், உடனே பயந்துரும், பிரதர் வயசானா கஷ்டம் இல்லை. அருமையானவர்கள், உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வயசு 72ங்க. இனிமே என்ன நடக்கும்? 72 71 ஆகும், 71 70 ஆகும், 69 ஆகும், 59 ஆகும், 49 ஆகும், 39 ஆகும், 29 வயசாயிடுங்க. அப்படிதான் எழுதியிருக்குங்க. நம்மால புரிய முடியாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றமிகு வாழ்வை காண்பீர்கள். அதற்காகவே தேவன் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய ஜீவனையும் அவருடைய மாம்சத்தையும் கொடுத்த தேவன் ஒரு அழியாத வாழ்க்கையை தருவேன் என்று டபுள் பஞ்சு சொல்லி இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்கள். 2வது டபுள் பஞ்சு பாருங்களேன். மெய்யாகவே மெய்யாகவே. வாசிக்கட்டுமா? அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிதா செய்கிறது தான் நான் செய்கிறேங்கிறார். இவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? 3 வருஷமும் பிரைமரி ஒர்க் ஹி டிட். பிரசங்கம் கிடையாதுங்க, ஜெபம் கிடையாது. அவர் செய்த பிரசங்கங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது, அப்படியா இருக்கு? இல்ல. அவர் செய்த ஜெபங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ள, அப்படி இல்லைங்க. அதை வாசிக்கட்டுமா? யோவான் கடைசி வசனம். 4 சுவிசேஷத்திலும் யோவான் அப்போஸ்தலனுடைய சுவிசேஷம் தான் கடைசி. அதில் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கிறேன். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை, அதாவது அவர் செய்த அதிசயங்களை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்பா பிதா என்ன செய்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை போல பிதாவும் அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். அந்த வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். The book of John's Gospel chapter 5 verse 19 I shall read for you. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே, see the double punch, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒரே காரியத்தை தான் செய்தாங்களா? அது என்னதென்றால் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ். என்னால விளங்கிக் கொள்ள முடியல, ஆனா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏன்? டபுள் பஞ்சு கொடுத்து சொல்லியிருக்காருங்க. பிதாவானவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரோ அதையே தான் நான் 3 வருஷமும் செய்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. சாதாரண ஊழியத்திற்கு உங்களை அழைக்கவில்லை, சாதாரண ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்க இல்லைங்க. ரோமர்ல எழுதுறாரு பாருங்க, உலகம் எல்லாம் விழுந்து கிடக்குது, எல்லாமே மால் ஃபங்க்ஷனிங். தேவன் சிருஷ்டித்த யாவுமே தேவ புத்திரர்களாகிய நீங்கள் வெளிப்படும்படி காத்திருக்கிறதுங்க. அதாவது எல்லா கோணனால எல்லாவற்றையும் சரி செய்யும்படியாக பரலோகம் உன்னை 21வது நூற்றாண்டுல வைத்திருக்கிறது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? சொன்னது யாருங்க? சொன்னது யார்? எதை சொன்னது?
நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னது யாரு? ஐயா, இந்த வார்த்தை தவறாதது என்று சொன்னது யாரு? எந்த வார்த்தை? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்கிற வார்த்தை தவறாதது என்று சொன்னவர் பொய் சொல்ல தெரியாத இறைமகன். ஏற்றுக்கொள் மகனே, ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். அதனாலதான் என் வாயில அப்படி வார்த்தை வருது. எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ? ஆண்ட்ரூமுக்கு எழுதுறாரு, நான் சாதாரண மனிதன் என்று நினைக்கிறவர்கள் நாற்றம் எடுக்கிற மரண சிந்தையுடையவர்களா? நான் திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறேன் பாருங்க. நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்கிற இந்த புக்கில் ஆண்ட்ரூமுக்கு எழுதுறாரு, நான் ஒரு சாதாரண மனிதன் என்று எண்ணுகிறவர்கள் நாற்றம் எடுக்கிற தோல்வி மனப்பான்மை உள்ளவர்கள் என்று எழுதுகிறார். தேவன் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஆகினால்தான் என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. மூன்றாவது டபுள் பஞ்ச் வாசிக்கிட்டா ரொம்ப பயங்கரமா இருக்கு. சத்தியமா சொல்றப்பா, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள் என்கிறார். யோவான் 14:12 பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். கிரேட்டர் மிரக்கிள்ஸ், கிரேட்டர் ஒர்க்ஸ். டபுள் பஞ்சுங்க. மெய்யாகவே. எத்தனை பேர் இதை சீரியஸா எடுக்க போறீங்க? அந்த வாழ்க்கைக்குள்ளாக தேவன் உங்களை அழைக்கிறார். நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேங்க. நம்முடைய செய்திகள் மாதந்தோறும் ரீல்ஸு, அப்புறம் என்னது ஷார்ட்ஸு, லாங் வீடியோஸ், கிட்டத்தட்ட 90 வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் மாதந்தோறும், சிறுசும் பெருசுமா. அப்புறம் எவ்வளவு வேதத்தை தியானிக்கணும் கவனிக்கிறீங்களா? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறாங்க. மேல் எழுந்து நிற்கிறது என்ன தெரியுமா? சுப்ரீம் மிரக்கிள்ஸ். அதற்காகவே தேவன் உன்னை டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று, செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. இல்ல, நான் திரும்ப வாசிக்கிறேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். எப்பா, இதை காட்டிலும் பெரிய கிரியை செய்யன்னு சொல்லல, செய்வான். அவர் லாசருடைய கல்லறையை காலி செய்தார். நீ என்ன செய்வான்னு பாடட்டா? லாசருவின் கல்லறையை காலி செய்தார், கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி லாசருவின் கல்லறையை காலி செய்தார். அதை விட பெரிய கிரியைனா என்னது? கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாயே. இயேசு செய்த கிரியைகளை நாளும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாயே. உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த வார்த்தை எல்லாம் பவுலு சொல்லல, எசேக்கியாவும் சொல்லல, தாவீது சொல்லல, எந்த மனுஷனும் சொல்லலங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். அவர் என்ன சொன்னாரு? நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அப்போ தண்ணீர் மேல நடந்தார் இயேசு கிறிஸ்து. அதை விட பெரிய கிரியை என்னன்னு நான் யோசித்து பார்த்தேன். ஆவியானவர் வெளிப்படுத்தினார். எழுதுடா, ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுவாய். ஆமே, கிரிக்கெட் விளையாடலாங்க. தண்ணீரின் மேலே அவர் நடந்தார் ஐயா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய். தண்ணீரின் மேலே அவர் நடந்தார் ஐயா,
ஃபுட்பால் கிரிக்கெட் நீ விளையாடுவாய, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. ஹல்லேலூயா. ஐயா, இதெல்லாம் ஏட்டு சுரக்கா கிடையாதுங்க. இதெல்லாம் ஏட்டு சுரக்கா கிடையாது. அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை என்னுடைய வியூவர்ஸ் அநேகர் செய்ய போறீங்க. கல்லறை தோட்டத்தை காலி செய்ய போகிறீங்க. உலக சரித்திரத்தில் நடந்திருக்குங்க. கல்லறை தோட்டங்கள் காலி ஆயிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், எலும்பு பள்ளத்தாக்குனா கல்லறை தோட்டம் தானே, உயிர் பெற்றனவே. புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கரத்திலே ஒப்பிட்ட பொழுது, பிதாவுடைய கரத்திலே ஒப்படைத்த பொழுது அநேக பரிசுத்தவான்கள் எருசலேம் வீதிகளில நடந்தாங்க. ஏன்? கல்லறை தோட்டமே காலி ஆயிற்று. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. 21வது நூற்றாண்டுல நாம உலகத்தை உலுக்க போறாங்க. எப்படி? மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை மெய்யாகவே மெய்யாகவே செய்வீர்கள். இஷ்டத்துக்கு அட்டெம்ப்ட் பண்ணுங்க. கல்லறை தோட்டத்துல நின்று பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. Thank you master for your goodness. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நான் ட்ரை பண்றேன், உள்ளதான் விழுறேன். நான் கவலைப்படுறதே இல்லை. எழுதி இருக்கு. நான் தண்ணீர் மேல நடந்தேன்னா நீ தண்ணீர் மேல ஓடுவா, தண்ணீர் மேல கட்டில் போட்டு படுப்பா, தண்ணீர் மேல ஃபுட்பால், ஹாக்கி, கிரிக்கெட் விளையாடுவா. அதுதான் பைபிள். இல்லை என்றால் 8 பில்லியன் 800 கோடி ஜனங்களை எப்படி நீ தேவன் என்றே நடத்த முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவே ஊழியம் செய்யறதுக்கு அவருக்கு என்ன தேவைப்பட்டது? அற்புதம் தேவைப்பட்டது. இல்லைன்னா அவரால் ஊழியம் செய்ய முடியாது. இன்றைய ஊழியர்கள் அற்புதம் செய்யாமல் ஊழியம் செய்ய முடியும் என்று நம்பினா எவ்வளவு வீம்பு பண்றாங்க. கர்வமான பேச்சு இல்லாது அற்புதத்தை அற்பமாக பேசுகிறவர். லகுவான ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாருங்க. நாக்குல ஆயுதம், மோதிரத்துல ஆயுதம், ரிஸ்ட் வாட்ச்ல ஆயுதம், ட்ரெஸ் ஒரு ஆயுதம், சூப்பர் நேச்சுரல் பவர். எச்சு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். உங்களுடைய ஷேடோ ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். எதுக்கு? அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை, எண்ண முடியாத அற்புதங்களை என்னுடைய வியூவர் செய்ய போறீங்க. ஆமா, சிலர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஆஸ்திரேலியாவில் இருந்து. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரெண்டையும் நீங்க முயற்சி பண்றீங்க. எது? கல்லறை தோட்டத்தைய மகனை நீ காலி செய்வார். அது அவருக்கு லேசான காரியம். இல்லை என்றால் எப்படிங்க இந்த 200 தேசத்தில் உள்ள தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவனை தேவனுடைய எப்படி நடத்துறது? யோசித்து பாருங்க. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க 2000 வருஷத்துக்கு முன்னால. ஏன்? அத்தனாயிரம் அற்புதம். அப்போ அன்றைக்கு 3000 5000 என்றால் இன்றைக்கு 3 லட்சம் 5 லட்சம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டாமா? ஏன் நீங்க அற்புதம் செய்ய மறுக்கிறீர்கள்? ஏன் அற்புதத்துக்கு ஏத்து நிற்கிறீங்க தெரியுமா? அது ஒரு சப்பையான மேட்டர்னு உனக்கு தெரியல. ஒரு சகோதரி கையெல்லாம் இப்படி ஆடுது. நான் சென்னையில் இருக்கிறேன், இந்தியாவில், ஜெர்மன்ல இருந்து வீடியோவில் வாங்க சிஸ்டர். 60 வருஷம் ஆட்டம். ஒரே ஒரு வார்த்தை வச்சு, ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் என்னங்க. 4 வருஷம் ஆச்சுங்க, காணிக்க அனுப்புறாங்கங்க. அந்த ஆட்டமே இல்லை. ஏன்? எனக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. அற்புதம் செய்யறதை போல லகுவான ஊழியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு டிராக்ஸ் கொடுக்கிறத விட எளிமையானது. அப்படிதானங்க? ஜெபம் பண்றதை விட எளிதானது. பிபிஎஸ் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியை விட ஈஸி. எல்லா அற்புதத்தையும் வேதத்துல தியானிங்க. யாராவது கஷ்டப்பட்டாங்களா? மரித்தோரை எழுப்ப யாராவது கஷ்டப்பட்டாங்களா? லாசருவே வெளியே வா, தபித்தாலே எழுந்துரு, இப்படிதானே பேசுனாங்க. ஈஸியஸ்ட் மினிஸ்ட்ரிங்க, ஈஸியஸ்ட் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. ஓ, உங்களுக்கு பாருங்க, ஒரு நாலேஜ் தான் வேணும். என்ன நாலேஜ்? இப்போ ஒரு அற்புதம் செய்ய 2 வேணும். ஒன்று தகுதி வேணும், 2வது பவர் வேணும், சூப்பர் நேச்சுரல் பவர் வேணும். இந்த 2ம் உங்களுக்குள்ளே நிறைவாக மறுபடி பிறந்த நாளிலே வந்துட்டு. கவனிக்கிறீங்களா? என்னைக்கு அந்த தகுதியும் என்னைக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வந்துட்டு? மறுபடி பிறந்த ஆண்டே வந்துட்டு.
அதனால்தான் இயேசு கிறிஸ்து சர்வசாதாரணமாக பேசினார். என்ன பேசினார்? நீங்க நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகள். இன்னும் அவர் என்ன பேசினார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளை உன்னை பார்த்து என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். இன்னும் உன்னை பார்த்து என்ன சொன்னார்? நீ யாருடைய பாவங்களை மன்னிக்கிறாயோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். இன்னும் உன்னை பார்த்து என்ன சொன்னார்? எதை கட்டுவியோ அது பரலோகம் கட்டும்பா, நீ எதை கட்டவிழ்ப்பாயோ அதை பரலோகம் உன் கூட நின்று கட்டவிழ்க்கும் என்று மெய்யாகவே சொல்லுகிறார். பொய் சொன்னாரா? இல்ல நேரப்போக்கு சொன்னாரா? அந்த பொறுப்பை எடுங்க அருமையானவர்களே. அது ஒரு இன்பமயமான வாழ்க்கையாக இருக்கிறது. 4 மீட்டிங் மும்பையில், 400 அற்புதங்கள். எப்படியா அவ்வளோ 400 அற்புதம்? நான் போய் நின்னாலே சுகம் நடக்கு. ஒரு சகோதரி சொல்றாங்க, ஐயா 3 நாள் எனக்கு காது இறைச்சலையா, நான் எப்படிதான் சர்ச்சில் உட்கார முடியும்னு நினைச்சேன். நீங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே என் காது வலி போயிட்டு சொல்றதுக்கு, சாட்சி சொல்றதுக்கு வர்றாங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்க. சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். என்ன வாழ்க்கை வாழுவீர்கள்? இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்போமா? நான் செய்ததையும் செய்வீர்கள், இதைவிட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னவர் யார் என்று சிந்தியுங்க. கிருபை கிருபை. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.